16வது கொஸ்டின் என்ன சேர்த்திருக்காங்கன்னா டேஷ் ரீப்ரொடக்ஷன் பை வந்து மல்டிபிள் ஃபிஷன்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளான்ட் வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். அதுதான் சரிங்களா. நம்ம பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 2 டைப் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் அதாவது எக் ஃபார்மேஷன், ஸ்பெர்ம் ரிலேட்டடா பார்க்கலாம். இன்னொரு டைப் என்னன்னா பாலினேஷன்ஸ் இருக்குல்ல, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சரிங்களா. இப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன்ல வந்து இதாகும். இப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதுதான் கொஸ்டின் அதிகமா கேட்கிற பார்ட். இதுல என்ன அப்படின்னு பார்த்தா 2 டைப் இருக்குது. ஒன்னு பிஸ்டன் மூலம் வந்து என்ன ஒண்ணு இதாகும். அதுதான் வந்து கேட்கிற கேள்வி. அவர் பட்டிங் மீன்ஸ் வந்து அந்த மொட்டு இருக்கு, அதுல இருந்து என்னன்னா நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்க சொல்றாங்க. ரீஜெனரேஷன் அதாவது ஒரு இதை நீங்க வெட்டி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செடியை பாதி வெட்டி வச்சுன்னா மறுபடியும் அது வந்து என்ன முளைக்கும் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரீஜெனரேஷன். அது மாதிரி ஃபிராக்மெண்டேஷன் கட் பண்ணி போட்டா கூட வந்து திருப்பி வளரக்கூடியது. அதான் வந்து ஃபிராக்மெண்ட். ஒரு செடி இருக்கு, அதை கட் பண்ணி வந்து அங்கேயே போட்டுன்னு வச்சு அந்த சின்ன சில அதாவது செடி இது அந்த இலையில கூட வந்து சில முளைக்கல, அதான் ஃபிராக்மெண்ட் ஆகி வரது சரியா. அதே மாதிரி லீவ் சிஸ்டம், ரூட் அண்ட் புபில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்.